Audio Jungle. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசன். நான் நடத்துகிற இலக்கண பகுதியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. போன காணொலியில் நம்ம ஓமையணி பார்த்தோம் இல்லைங்களா? ஓமையணி அப்படின்னா என்ன சொன்னேன்? ஓமை, ஓமயம், இதற்கு இடையில அந்த ஓம உருவு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது ஓமையணி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஓம உருவு வெளிப்படையா வராம மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அந்த எடுத்துக்காட்டு ஓமையணி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓமை ஒரு தொடராகவும் ஓமயம் இன்னொரு தொடராகவும் அமைந்திருக்கும். அதற்கு இடையில் ஓம உருவு வெளிப்படையா வராமல் மறைந்து இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த மறைந்து இருக்கும், ஓம உருவு இருக்கும், ஆனா வெளிப்படையா இருக்காது, மறைந்து இருக்கும். அது நம்ம எடுத்து காட்டுறோம். அதான் எடுத்துக்காட்டு ஓமியணி. சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த ஒரு குறளை பாருங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அதுதான் இதுல ஓமை. மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு இது ஓமயம். அப்ப ஓமை ஒரு தொடராகவும் ஓமயம் ஒரு தொடராகவும் தான் வந்திருக்கு. இதுல ஓம உருவு வரல, ஆனா மறைந்து இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, இதோட பொருளை பாருங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, அதாவது நீ மணலை எந்த அளவுக்கு தோன்றியோ அந்த அளவுக்கு தான் நீர் கிடைக்கும். இப்ப நம்ம கேணிலாம் தோண்டும் போது பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? 10 அடியில தோண்டினா நீர் கிடைக்கும், 20 அடியில தோண்டினா நீர் கிடைக்கும், ஒரு சில இடத்துல 30 அடி, 40 அடி, 50 அடி, அந்த மாதிரி எத்தனை அடியில தோன்றோமோ அதற்கேற்ற அளவு தான் நீர் கிடைக்கும் இல்லைங்களா? அது போல, எப்படி அது போல, போலன்ற பாருங்க. அது போல நூலை நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ, சரிங்களா, புத்தகத்தை எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவு வளரும். சரிங்களா? அப்ப நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க உனக்கு அறிவானது பெருகி கொண்டே போகும். இல்ல குறிப்பிட்ட பொறுத்து தான் படிக்கிறியானா அந்த அளவு அதற்கேற்ற அறிவு தான் உனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, ஓமை ஓமயம் இது இரண்டையும் விளக்கும் போது அது போல, போல என்ற ஓம உருவு இங்க வெளிப்படையா வரல, மறைந்து வந்திருக்கு. அந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அப்ப இதுல போல என்ற ஓம உருவு வெளிப்படையா வரல, மறைந்து வந்திருக்கு. அதை நம்ம இப்ப எடுத்து காட்டுறேன். அதனால எடுத்துக்காட்டு ஓமை அணி. அந்த எடுத்துக்காட்டு ஓமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற எந்த இலக்கண அணி உங்களுக்கு தெரியணுமோ அந்த அணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த இலக்கண பகுதி உங்களுக்கு கடினமா இருக்கோ அந்த இலக்கண பகுதியை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த காணொலியில பதிவிடுறேன். நன்றி.